ஜனநாயகம்ங்கிறது பெரும்பான்மை ஆட்சி அதிகாரம் சார்ந்தது மட்டும் இல்லை, சிறுபான்மை மக்களின் உரிமைகள் உணர்வுகளும் புனிதம்னு நினைச்சு அதையெல்லாம் காப்பதற்கு பெயர் தான் ஜனநாயகம்னு 1963 அறிஞர் அண்ணா பார்லிமெண்ட்ல பேசினதை நாம இங்க சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அறிஞர் அண்ணா சொன்னது தான் டிவிகேவோட நிலைப்பாடும். இந்த ஸ்டாண்ட்ல நாம 100% உறுதியா இருப்போம். யாருக்காகவும் எதுக்காகவும் இதுல சமரசமே கிடையாது. மதச்சார்பற்ற சமூக நீதி தன்மை தான் நம்ம அடிப்படை கொள்கைகள் ஒன்று. அதுல எந்த மாற்றமும் எப்பவும் கிடையாது. ஆனா இதெல்லாம் மறந்துட்டு எப்படியாவது எதையாவது செஞ்சு ஓட்டு வாங்குறதுக்காகவே இங்க சில பேர் இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி நமக்கு அப்படி சில பிரச்சனைகள்ல எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துற எண்ணமே இல்ல. இங்க சில அரசியல் கட்சிகளும் சில அரசியல் தலைவர்களும் ஒரு சில நேரங்களில் அமைதியா இருந்தாலே போதும், ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ கரண்ட்ல இருக்கிற சில பிரச்சனைக்கு வருவோம். இந்த கரண்ட் பிரச்சனைக்கு வருவோம். மாசம் மாசம் கரண்ட் பில் கட்டுற மாதிரி மாத்துவோம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? நிறைய வீடுகள்ல 100 யூனிட் தான் அந்த கரண்ட் செலவாகுது ஒரு மாசத்துக்கு. மாசம் மாசம் நீங்க அந்த பில்லு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஃப்ரீ ஆயிடும். அவங்க அந்த காசு கட்ட தேவையே இல்லை. ஆனா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த பில்லு கொடுத்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் அது 200 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமை தானே. இது எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? ஒரு மாதிரி ஒரு மாடர்ன் கரப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அடுத்து பஸ் வசதி. நிறைய கிராமங்கள்ல பஸ் வசதி இல்லைன்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த திமுக அரசும் கத்திக்கிட்டு வந்துருவாங்க. நாங்க பஸ் விடாத கிராமங்களே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாவது உண்மை அப்படின்னா முதல்வர் அவர்கள் கிட்ட நம்ம தங்கச்சி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களே, எங்க ஊருக்கு ஒரு மினி பஸ்ஸாவது விடுங்க சார் அப்படின்னு கேட்டாங்களே, அது எந்த கணக்குல எடுத்துக்கிறது? நிறைய மலை கிராமங்கள்ல பஸ் வசதி இல்ல, நிறைய மலை கிராமங்கள்ல ஹாஸ்பிட்டல் வசதி இல்ல. இது ரெண்டுமே எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்கள். பஸ் வசதியும் ஹாஸ்பிட்டல் வசதியும் இல்லாததுனால வீட்டிலேயே பிரசவம் பார்க்கிற அந்த ஆபத்து இருக்குதுன்னு எவ்வளவு நியூஸ் பார்க்கிறோம். இதெல்லாம் எந்த கணக்குல சேர்த்துக்கிறது? அப்புறம் அது என்ன வி சேஃப் மாடலா? பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அது வி சேஃப் மாடல் இல்ல, வி ஆர் நாட் சேஃப் மாடல்னு சொல்றாங்க.